தடம்ல வந்து தடம் பதிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் வெல்கம் பண்ணலாம். நம்மோட அருண் விஜய் இருக்காரு, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார். கூடவே மகிழ் திருமேனி இருக்காரு, வாய்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் வாய்ஸ் பயங்கர ஃபேமஸ் தான் இருக்கு சார். ஒரு தடவை குரல் கொடுங்க சார். வணக்கம். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு. அனுராக் காஷ்யப்லாம் கண்முன்னாடி வந்துட்டு போறாரா? மகிழ் திருமேனி சார் நம்மோட இருக்காங்க, தானியா நம்மோட இருக்காங்க. தமிழ் கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. கற்றுக்கிட்டு தானே வந்திருக்கீங்க? ஆமாம், நல்லா பேசுவேன், தமிழில் தான் பேசுவேன் அப்படி சொல்லியிருக்காங்க. 3 பேரையும் வெல்கம் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி சார். தடம் எப்படி சார் வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு. நாங்கள் என்ன நினச்சோமோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். அருண் விஜய் பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கணும். நீங்கள் நல்லவரா கெட்டவரா? அது சாரை கேளுங்க. இல்லை, ஒரு படத்தில் பயங்கரமான வில்லன் விக்டார் அப்படின்னு அடுத்த படத்தில் வில்லன் எல்லாத்தையும் அடிச்சு துவச்சிட்டு நிற்கிறாரு. அதுக்கடுத்து திரும்பவும் டேய் அண்ணா எங்கடா இருக்கே அப்படின்ட்டு வராரு. அதுக்கப்புறம் திரும்ப நல்லவராக வந்திருக்காரு. இந்த படத்தில் நீங்கள் நல்லவரா கெட்டவரா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் கரியர் அவர் ஒரு ரெட்டை வேஷம் பண்ணுறாரு. உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி எப்படி சார்? ஏற்கனவே தடையறத்தாக்க பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு தடையறத்தாக்க வந்து உங்களுக்கு ஒரு பிரேக், பெரிய பிரேக் அப்படின்னு சொல்லலாம். அருண் விஜய் அப்படின்னா அது வரைக்கும் இருந்த இமேஜ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி தடையறத்தாக்க வேற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துச்சு. அடுத்தது தடம், இது எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டாக தடையறத்தாக்க இதுக்கும் ஒரு வேற ஒரு பரிமாணம் தான் தடம். ஒரு வேற ஒரு அருண் விஜயை கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் மகிழ் சாரோட ஸ்கிரிப்ட் வாஸ் வண்டர்ஃபுல். அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னை எக்ஸைட் பண்ணிச்சு. ஸோ ஐ திங்க் இந்த படம் நிச்சயமாக எனக்கு ஒரு எப்படி தடையறத்தாக்க எனக்கு ஒரு மைல் கல்லாக அமைஞ்சதோ இந்த படமும் எனக்கு ஒரு மைல் கல்லாக அமையும் அப்படின்ட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. செம்மையாக இருக்கீங்க. இந்த லுக் யார் சார் டிசைன் பண்ணது? இப்படி தான் இருக்கணும், இந்த தடம் பூரா இப்படி தான் இருப்பாரா இல்லை கெட்டப் மாற்றிட்டாரு? இது வேற தடத்துக்கான கெட்டப் கிடையாது. தடத்துக்கான தடமே இல்லை, இது வேற கெட்டப் மாற்றிட்டீங்களா? தடம் பதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும்ல ஒரு நடிகர். எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருமா ஒரே மாதிரி லுக்கில் இருந்தா. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் ட்ரைங் சம்திங். அது ஒரு படத்துக்கு செட் ஆகும் அப்படின்னும் போது வில் ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் தட் படத்தில் பண்ணலாம் அப்படின்ட்டு. தானியா எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக எங்கள் படத்துக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டடான ஒரு இண்டிபெண்ட் மைண்டட் கொஞ்சம் மாடர்ன் அவுட்லுக் உடைய ஒரு பெண் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டாங்க. வி வர் லுக்கிங் அட் ஆப்ஷன்ஸ், வெல் நோன் ஃபேஸஸ், இன்றைக்கு வந்து கரண்ட்டில் பிஸியாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்ஸ் இப்படியெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். அந்த விதத்தில் வந்து ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஆல் பிளேசஸ், பாம்பேலேருந்து, ஹைதராபாத்லேருந்து, சென்னையிலேருந்து, கேரளாவில். அப்போ பெங்களூருக்கு ஆடிஷன் போயிருந்தபோது ஷி கேம் அண்ட் த வே ஷி கேரிட் ஹர் செல்ஃப், அவங்க அந்த பேசுகிற விதம் கேரக்டராகவே இருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் அவங்க படத்துக்குள்ள வந்து. தமிழ் வேர்ட்ஸ் யூ லேர்ன் அதெல்லாம் பேசுகிறீங்க, நான் அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தமிழ் தெரியும். இல்லை லைக் I picked up quite a few. It's not words. Like in normal conversation I can speak. I can't, not 1 or 2, 3 words. Settle மகிழ் சார் சொன்னாங்க தமிழே பேசுங்க. எப்போ நான் பேசுகிறேன் கொஞ்சம். ஓகே, இப்போ இதுதான் சூப்பரான சுச்சுவேஷன். அருண் விஜய் உங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க போகிறார், அதுவும் அவருடைய பயங்கரமான ஒரு ஹிட் பாட்டை வச்சு. ஸோ உங்களுக்காக வந்து அதர் பாட்டோடைய தமிழ் வெர்ஷன் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் சார். அதை நீங்கள் இப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க வந்து அதை திரும்ப சொல்லணும். நீங்கள் கவிதையாக சொல்லலாம், பாட்டாக பாடி காட்டலாம். அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. அவங்க சொல்ல இன்பத்தேன் வந்து எங்கள் காதில் பாயணும், அதை நாங்கள் கேட்கணும். இங்கே இப்பொழுது நடக்க போகிற நிகழ்வு தமிழை வளர்க்குறதுக்காக நடக்க போகுது. அருண் விஜய் அவருடைய அதர் பாட்டை அப்படியே கவிதையாக சொல்லிக் கொடுக்க அதை நம்ம தானியா இப்போ திரும்ப சொல்ல போகிறாங்க. வா ராஜா வா வா, வா ராஜா வா வா, வா ராஜா வா வா, அட இதான் ஓன் டாவா. Yeah, you know that. What? அட இதான் ஓன் டாவா, அட இதான் ஓன் டாவா, டாவா டாவா. இங்க எல்லாருக்கும் இங்கே எல்லாருக்கும் நோவா, நெஞ்சு வலிக்குது ஸ்லோவா, நெஞ்சு வலிக்குது ஸ்லோவா. யா, எஸ், நவ சிங், கம் ஆன். வா ராஜா வா வா, சாங் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பாட்டு? எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஒரு நல்ல டான்ஸ் நம்பர் கிடச்சி ரொம்ப நாளாச்சு. ஸோ ஐ திங்க் இது ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம் ஒரு நல்ல பாடல், அப்படியே ஒரு ஜாலியாக ஆடின ஒரு பாட்டு. அண்டு அதுவும் இல்லாமல் அஜித் சார் கூட பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். நிறைய நாங்கள் அந்த பாடல்கள் பண்ணும் போதே நிறைய இன்ட்ராக்ஷன். அஜித் சார் யாரும் நம்ம இந்த இது மட்டும் ஏதோ ஒரு ஹெவியாக என்னமோ பண்ணுறீங்களா, அது என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்பாரு. இல்லை சார் முடி இருக்கிறதுனால ஹெவியாக தெரியுது, ஜஸ்ட் ஹெட் மட்டும் லைட்டாக ஆடுறது. ஓ அப்படியா, சரி சரி. ஒன்லி ஹீல்
he'll take it from me. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள். அஜித் சார் அங்கே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருந்தார்ல உங்களுக்கு, இல்லைனா அவர் ஏன் இங்கே அவருக்கு அவ்வளோ சீன் அப்படின்னு யோசிக்காமல் கொடுத்தார்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ ஷேர் பண்ண வர்றாரு உங்க கூட? இல்லை, அதான் he made me comfortable throughout the film. ஸோ எங்கே ஒரு தருணத்தில் கூட வந்து நான் ஒரு ஆன்டை ஹீரோவாவோ ஒரு வேற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, அவருக்கு என்ன ஒரு மரியாதை இருந்ததோ அதே மரியாதை தான் எனக்கும் அந்த செட்லேயே கிடச்சிது. பிகாஸ் he knew that I have taken a decision and he's come to work in this film. அந்த படத்தில் பேர் வேணும் நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கலாமே? ஏன்பா ஏன் இதெல்லாம்? இல்லை அப்படிதான் சார் சொன்னாங்க. இல்லைன்னா வந்து வில்லனுக்கு ஒரு பேர், அதெல்லாம் எப்படி அஜித் படத்தில் வில்லனுக்கு ஒரு பேர் அப்படின்னு அது நீங்கள் கௌதம் சார் தான் கேட்கணும். ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கதை உருவான விதமே வந்து 2 கேரக்டர்ஸ் ஒரு சுச்சுவேஷனில் எப்படி வேற ஒரு ரூட் எடுத்தாங்க, இவர் ஒரு பயணம் இவர் ஒரு பயணம் அப்படின்றது தான் கதை ஆரம்பிச்சது. ஸோ அப்படியான ஒரு கதை தான் ஸ்டார்ட் பண்ணது. அது ஃபைனல் கிளைமேக்ஸில் சில விஷயங்கள் வந்து கன்வே பண்ண முடியல. பிகாஸ் டியூ டு சர்டன் ரீசன்ஸ் சார் அதை வைக்கல. இல்லைன்னா அது வந்து கிளியர் கட்டாக பிடிச்சிருக்கும். ஒரே சுச்சுவேஷன் சேஞ்ச் 2 கேரக்டர்ஸ், அவங்க எப்படி திருப்பி லைஃப்பில் சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் அது. ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு கௌதம் சார் அண்ட் அஜித் சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கும் அதை கரெக்டாக நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். தமிழ் சினிமாக்குள்ளே வரும்போது எல்லாமே கற்றுட்டு வந்தீங்க. டான்ஸ்லேருந்து ஒரு ஹீரோக்கு என்னென்ன வேணுமோ எல்லா குவாலிட்டிஸும் கற்றுட்டு வந்தீங்க, ஸ்கை டைவிங் உட்பட. அப்படி இருக்கும்போது உங்களோட சக்ஸஸ் கொஞ்சம் லேட்டான மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. உங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வளர்த்து விட்டது தமிழ் மக்கள் தான். அப்போ உங்களோட சக்ஸஸ் லேட் ஆகும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அப்புறம் தாக்கிறதுக்கு அப்புறமா உங்களுடைய கிராஃப் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த வெயிட்டிங் பீரியட் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். அது ஒரு டெஸ்ட்டு தான், எனக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக மனநிலை கொஞ்சம் ஐ வாஸ் லிட்டில் அப்செட் அபவுட் ஃபியூ திங்ஸ். பட் ஆனால் என்ன நிறைய தெரிஞ்சுக்க கொடுத்த ஒரு டைம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது ஒரு நடிகனாக என்னை வந்து புரிஞ்சுக்க கிடைச்ச ஒரு டைம்னு நினச்சேன். என்ன தப்பு நடக்குது, என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது, ஏன் இந்த டிலே அப்படின்றது, நான் என்னையே ஒரு செல்ஃப் ரியலைசிங்கான ஒரு சின்ன ஒரு டைம். 18 வயசு எனக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி லெவல் இல்லை. ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்ற ஒரு கேட்கும் போதே வந்து என்னென்னா, நம்ம கேட்கும் போது இந்த ஹீரோ கேரக்டர் என்ன பண்ணுது, இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு விஷயம் தான் என் மைண்ட் செட்டில் அப்போ இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிவிட்டு ஓகே, அதில் நம்ம 100% நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்தாலும் சுற்றி கதையாக என்ன பண்ணியிருக்கு, என்ன வந்து போய் அவுட்புட் சேர போகுதுன்றது அந்த ஒரு வேர்ஷன் நமக்கு வந்து அப்போல்லாம் தெரியாது. ஐம் நாட் வெரி அந்தளவுக்கு நம்ம மெச்சூரிட்டி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையை கேட்க ஆரம்பித்தேன். வை வாட் வென்ட் ராங். ஸோ என் கேரக்டரை தவிர்த்துட்டு கதையாக ஃபுல்லாக எப்படி போய் ஆடியன்ஸை கனெக்ட் ஆகுது அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் ஐ ஸ்டார்டட் நோயிங் தட். ஏன்னா அப்போ தான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவே மாறிச்சு. ஒரு கதை கேட்கும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறிச்சு. அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம். ஸோ ஒரு சேரன் மாதிரி ஒரு டிரெக்டர் நான் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் லைக் தட் எனக்கு வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒரு பர்டிகுலர் நான் சொன்ன மாதிரி தடையறத்தாக்கு அப்புறம் என்னோட ஒரு விஷன் ஒரு நடிகனுன்ற ஒரு அந்தஸ்து வேறு மாதிரியான ஒரு திருப்பத்தை எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் அண்ட் இந்த கனெக்டிவிட்டி டு தி ஆடியன்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா சும்மா ஜஸ்ட்டு இந்த படங்கள் இந்த டைம் இந்த படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்லாம் மைண்ட் செட் இல்லாமல் என்னோட ஃபோக்கஸ் வந்து வேறு மாதிரி. ஸோ அதனால தான் இப்போ பேய் படத்தில் நடிக்க மாட்டேங்கிறீங்க. இத்தனை வருஷம் பேய் படம் செம்மையாக ஓடினாலும் கூட நம்ம ஒரு பேய் படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்றது அங்கேருந்து கற்றுக்கிட்டதா இல்லை? இட்ஸ் ஜஸ்ட் மேபி ஒரு நல்ல கதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பட் இதுக்காக பண்ணுவேன்னு கிடையாது. எனக்கு சம்திங் ஷுட் எக்ஸைட் மீ. அந்த கதை கேட்கும் போது கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் ஏன் அருண் விஜயை திரும்ப சூஸ் பண்ணுறீங்க? தடையறத்தாக்க பண்ணீங்க, அப்புறம் மீகாமன் ஆரியா வச்சு பண்ணாலும் திரும்ப அருண் விஜய் கூடயே போகிறீங்க. ஏன் அருண் விஜய் உங்கள் படத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அருண் விஜய் வந்து நம்ம ரொம்ப குறுகலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மட்டும்தான் பார்க்குறோம். அதுக்கான முழு தகுதி அவருக்கு இருந்தாலும் கூட அந்த ஆக்ஷன் பரிமாணத்தை தாண்டி ஒரு நடிகராக பன்முக திறமைகள் வாய்ந்தவர் அவர். ஸோ தடையறத்தாக்கல அவருடைய அந்த ஆக்ஷன் அவதாரத்தை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்தோம், ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். தேர் ஆர் அதர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ். ஒரு டைரக்டராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதுக்கான களமும் உடைய ஒரு திரைக்கதை அமைஞ்சால் கண்டிப்பாக வில் ஹேவ் டு ஒர்க் டுகெதர்ன்றது ஏற்கனவே 2 பேருமே பேசி வச்சுருந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்து தடம் படுத்தலாம். தடம் ஏன் அருண் விஜய் டிமாண்ட் பண்ணிச்சு அதை சொல்லுங்கள். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் டூவல் ரோல். ஓகே, ஸோ ஒரு சைடில் ரொம்ப சாமிங்கான, இன்டென்ஸான, ராவான, சண்டை போட தெரிஞ்ச, ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ் என்னுடைய பாவத்தை பார்த்தே அவருக்கு வந்து தெரியும் அந்த டேக் வந்து நான் திருப்தியாக இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
சும்மா அந்த முகத்தை பார்த்துட்டே சார் shall we go for another take அப்படின்னு கேட்பார். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு வேவ் லென்த்தும், பிகாஸ் we have worked together தடையறத்தாக்க அதனால். ஸோ அதே நேரத்தில் தமிழை நல்லா வந்து பேசக்கூடிய, ஏன்னா நிறைய டயலாக் ஓரியன்ட் சீன்ஸும் உண்டு படத்தில். அந்த திறமையும் வாய்ந்த ஒரு நடிகர் தேவைப்பட்டார் ஃபார் தடம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா சண்டை போட தெரிஞ்ச, ரொமான்டிக் சீன்ஸில் சோபிக்கக்கூடிய, சென்டிமெண்டல் சீன்ஸை வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய, டயலாக் நல்லா பேசக்கூடிய அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வாங்குவேன். நேச்சுரலி அருண் விஜய் வில் பி த சாய்ஸ். என்ன கேட்டகரியில் வச்சாலும் பாஸ் மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோயின். எக்ஸாக்ட். அவரை நம்பி நீங்கள் எந்த சீனை வேணாலும் தூக்கி போடலாம். அவர் தலையில் சண்டை சீனா, ரொமான்ஸா, நகைச்சுவையா, எந்த சீனை வேணாலும் தூக்கி போடலாம். இஸ் அந்த கேலிவருடைய ஒரு இப்படி ஏகப்பட்ட பாஸ் மார்க் சொன்னார். அதில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏரியா இது. இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? ஒரு நடிகன் வந்து டோட்டலாக எல்லாம் தெரியும் அப்படின்றத விட நம்ம ஒரு படங்கள்லையும் ஒன்று கற்றுக்கிட்டே இருப்போம். புது புது விஷயங்கள் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ மகிழ் சாரோட ஒர்க் பண்ணும்போது நிறைய எனக்கு கற்றுக்க முடியும். இப்போ தடையறத்தாக்கல நான் என்ன லேர்ன் பண்ணணும், இல்லை நான் என்ன வந்து என்கிட்டேருந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாரோ அதை விட இந்த படத்தில் எனக்கு என்கிட்டேருந்து வேறு ஏதோ ஒன்று வாங்கினேன். ஸோ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்கிட்ட ஸோ இது நம்மளால் இது வந்து ஓகே வி ஆர் டூயிங் திஸ் ஆல்சோ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அந்த இடத்துல. ஸோ ஐ கேன் நம்ம அபிலிட்டியை வந்து டேப் பண்ணி எடுக்கக்கூடிய அது டைரக்டர்ஸ் கையில் தான் இருக்குது. இட்ஸ் தட் எவ்ரி ஆக்டர் கேன் டூ, பட் அதை வந்து எந்த அளவுக்கு டிரெக்டர்ஸ் வாங்குறாங்கன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு படங்களையும் நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போ ரொமான்ஸில் நான் ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே இருப்பேன். ஸோ ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பயம், கொஞ்சம் ஷை அந்த இதெல்லாம் இருந்தது. பட் தடையறத்தாக்கல அதை கொஞ்சம் உடைச்சாரு சார். லவ்லி ரொமான்ஸ் வித் மம்தா மோகன்தாஸ். அங்கே வந்து மம்தாட்ட சொல்லுவாங்க, சி அருண் வில் ஃபீல் ஷை, ஸோ யூ மேக் ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேற சொல்லி எங்களை யூ கீப் டாக்கிங் டு ஹிம் அப்படின்னாரு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ப்ரோக் தேர். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் லிட்டில் கம்ஃபர்டபுள் ஆன் தட் ஜோன். அவர் அமைக்கிற விதம், சீன் அமைச்ச விதம் எல்லாமே அவ்வளோ அழகாக நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ கெப்ட் லேர்னிங் ஃபியூ திங்ஸ். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்ஸ்னாவே கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருப்பேன் நான், ஐயோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஐம் வெரி கம்ஃபர்டபுள் நவ். ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ ஒவ்வொரு படங்களும் நமக்கு வந்து ஒரு பாடமாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்ருப்போம். ஸோ ஒரு நடிகனாக வந்து யூ கீப் க்ரோயிங் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஐ எம் லேர்னிங், ஐ எம் எ லேர்னர் அண்ட் தெர் இஸ் ஸ்டில் டு கோன்னு தான் நான் நினைப்பேன். சார் உங்ககிட்ட இதை கேட்டே ஆகணும். செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர் ஆயிடுச்சு. சார் ஃபோட்டோ செல்ஃபி அப்படின்னு கேமரா திறந்துட்டு தான் வராங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நடிகர் நடிகைகளுக்கு? சில பேருக்கு அஃப்கோர்ஸ் அது ப்ரைவசி சில பேரை வந்து இன்ட்ரூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் பீயிங் அன் ஆக்டர் ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் எப்போ பார்த்தாலும் வெளியில் வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். அது கேட்குற விதத்தில் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் தான் கொடுப்பேன். அது ஒரு சிலர் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும் போது மேபி தி ஆர் கெட்டிங் லிட்டில் அப்செட் ஆன் தட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் சிரிச்சிட்டே தான் பதில் சொல்லுவேன், சிரிச்சிட்டே தான் கொடுப்பேன். அந்த சிச்சுவேஷன் வரும்போது சிரிச்சிட்டே சொல்லுவேன், தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, ஒரு நிமிஷம் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் வி ஹாவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான். அருண் விஜய் வந்து ரொம்ப சோஷியல் ரெஸ்பான்ஸோடு நடிச்சிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக குற்றம் வரைக்குமே ஒவ்வொரு கேஸாக எடுத்து பண்ணுறாரு. இந்த ஜானரில் பண்ணுவோம், அந்த ஜானரில் பண்ணுவோம் அப்படின்னு. தடம் என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்? தடம் வந்து ஒரு குற்றமோ அது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விசாரணை. ஸோ ஒரு விசாரணை வந்து நம்ம ஊரில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக கொண்டு போய் காட்டியிருக்கோம். ஸோ படம் எப்படி இருக்கும்னா ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு போகிறது தெரியாது. படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் இந்த படத்துடைய நினைவுகள் உங்களை விட்டு போகாது. இந்த படம் பண்ணும்போது ஏதாவது கதை சொன்னாரா? இல்லை சார், இந்த படம் முடித்த உடனே அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிம் ஒன்று நம்ம பண்ணுறோம் வரோம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். ஸோ கண்டிப்பாக சார் ரெடி ஆகிட்டு சொன்னார்னா கண்டிப்பாக நிச்சயமாக வில் ஒர்க் டுகெதர். ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன், மணிரத்னம் அவர் ஒரு ஸ்டைல் மோரலெஸ் இவங்க 2 பேரும் ஒன்று தான். பட் ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஒரு கண்டென்ட் இருக்குது, ஆல்ரெடி இட்ஸ் ஆன் பேப்பர் அண்ட் ஹீ கோஸ் பை இட். பட் இஸ் வெரி கிளியர், முன்னாடியே எழுத்தில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு சீன்லேருந்து அங்கேருந்து அப்படி கொண்டு போவார். இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் சீன் இப்படி மூவ் பண்ணலான்னு அடுத்தது அப்படியே எழுத ஆரம்பிச்சிடும். நைட்டே எழுதுவார். ஸோ த வே தி கேரக்டர் ஹீல் ரைட் த கேரக்டரில் தட் அவர் பார்க்க ஹீல் ஸ்டார்ட் டெவலப்பிங் இட். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆல்ரெடி ஸ்கெட்ச் இருக்கும் அவருக்கு, எந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ அருண் விக்டர்ன்ற ஒரு கேரக்டர், அவனோட பாடி லாங்குவேஜ், அவனோட விஷயங்கள் அப்படியே கிராஃப் வந்து அவர் பார்க்க ஹீ ஸ்டார்டட் டெவலப்பிங். நோ வி கேன்
யூனோ கிவ் மோர் டு திஸ் கேரக்டர் இட் தாங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு ஒன்று இருக்கும்ல, அது வந்து அப்படியே டெவலப் பண்ணிட்டு வரது தான். ஸோ இஸ் தட் கைண்ட். ஸோ அதை பார்த்து நான் வியந்திருக்கேன். அண்ட் ஒரு சிம்பிளஸ்ட் விஷயத்தை கூட வந்து அவர் டப்புன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒரு வேறு மாதிரி பண்ணுறது. சார் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் என்ன வேணும் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டாக அதை வாங்கக்கூடிய, அது வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு எனக்கு தடையத்தாக்கையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து சிலது வந்து என்னை அறியாமல் சில விஷயங்கள் என்னோட எக்ஸ்பிரஷனில் வந்து சிலது அருண் இதை கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கலாம், வேண்டாம் இது கொஞ்சம் கம்மி சிரிப்பை இந்த லெவல்லே வச்சுக்கலாம், அது வேண்டாம், அந்த இது வேணாம், இது மட்டும் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஹீ டாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஆக்சுவலி தட் ஸ்க்ரீனில் வந்து அது அந்த அளவு பண்ணும்போது அழகாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ் வெரி நோட்ஸ் தட் அண்ட் அதை கரெக்டாக என்கிட்ட டெலிவர் பண்ணார். ஸோ அவர் கிளாரிட்டி ஆல்ரெடி ஆன் பேப்பர் அண்ட் வி நோ வாட் வி கோன் டு. அதுனா நம்ம வில் பி ஓப்பனாக இருக்கணும். எனி டைம் எனி திங் கௌதம் சார் த்ரோ பண்ணுவார், அந்த மாதிரியான ஒரு இது. கௌதம் ஏன் கிளைமேக்ஸ் எழுத மாட்டார் ஆரம்பத்தில்ங்கிறதுக்கான ஒரு காரணத்தை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் கௌதமுடைய அசோசியேட்டாக இருந்தவன். அவர் வந்து ஸ்டோரியை வந்து தானே இவால்வ் பண்ண விடணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அவசரப்பட்டு ஒரு கிளைமேக்ஸ்க்கு வர மாட்டார். அவருக்கு ஒரு கிளைமேக்ஸ்க்கு ஒரு 3-4 வெர்ஷன்ஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டோரி வளர வளர அந்த ஸ்டோரி தன்னை தானே எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். ஸோ அதை வந்து ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. கிளைமேக்ஸ் எழுதுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ் அவர் மைண்டில் இருக்கும், ஒரு 3-4 வெர்ஷன்ஸ் இருக்கும். மணி சார் அகேன் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மேஜிக்கல் இது தான். அண்ட் அவர் ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு அவர் ஹேண்டில் பண்ணுற விதம், ஸ்பீடு, எனர்ஜி, அது ஒரு சைடு. அந்த மல்டி ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சிசிவி? வண்டர்ஃபுல் மேன். அதான் சொல்கிறேனே, ஒரு நல்ல நடிகர்கள் கூட நம்ம வந்து நடிக்கும் போது நம்மளோட பெஸ்ட்டு வெளிப்படும் அப்படின்றது வந்து அந்த படம் ஒரு உதாரணம். அவ்வளோதான். சிம்பு கரெக்டாக ஷூட்டிங் டைமுக்கு வந்துட்டார். தடம் படம் பார்க்கணும் அப்படின்னா இதுக்காக நீங்கள் வந்தால் பார்க்கலாம், நீங்கள் கொடுக்குற காசு இதுக்கு வர்த்துங்க அப்படின்னு சொல்கிறதுனா என்ன மேட்டர்? முதலாவது அந்த ஸ்கிரிப்ட் ஒரு புதிய களத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த களம் வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசு. ஏன்னா இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ இன்சிடெண்ட். நிஜத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இந்த கதையினுடைய மைய கருவாக எடுத்துருக்கோம். ஸோ ஃபார் தேட் கான்செப்ட், அந்த நாவல்ட்டி அம்சத்துக்காக, ஸ்க்ரீன் பிளேக்காக, ஃபினாமல் பெர்ஃபார்மன்ஸ் பை அருண், நல்ல ஃபோட்டோகிராஃபி, அழகான 2 ரொமான்டிக் ட்ராக், சூப்பர் மியூசிக். நீங்கள் ஒரு படத்தில் என்னெல்லாம் எதிர்பார்த்து வரணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களோ அது எல்லாமே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் போகிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நாள் இந்த படம் உங்களுக்கு தூங்கவும் விடாது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நான் எவ்வளோ படுத்துனாலும் பொறுத்துக்கிட்டீங்க, அதுக்காக வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தடம் படம் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள்.